வயதான சிங்கமும் தந்திர நரியும். ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியை ஒரு சிங்கம் ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்துச்சு. சிங்கத்தோட கம்பீரத்தாலும் வீரத்தாலும் காட்டுல நடக்கிற சின்ன சின்ன சண்டை திருட்டு எல்லாத்தையும் சரி செஞ்சு நல்லபடியா ஆட்சி செஞ்சுச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த சிங்கத்துக்கு வயசாகிடுச்சு. அந்த வயசான சிங்கம் முன்ன மாதிரி ஓடி ஆடி வேட்டையாடுறதோ காட்டு பிரச்சனையை தீர்க்கிறதோ முடியாம போச்சு. இந்த விஷயத்தை கவனிச்சு அந்த காட்டுல வாழ்ந்துகிட்டு வந்துச்சு ஒரு தந்திரகார நரி. அந்த தந்திர நரி எல்லா மிருகங்களையும் கூப்பிட்டு ஒரு கூட்டம் போட்டுச்சு. நம்ம காட்டு ராஜாவுக்கு வயசாகிட்டதுனால இந்த காட்டை சரியா ஆட்சி செய்ய முடியல. அதனால புத்திசாலித்தனத்துல சிங்கத்தை விட சிறந்த என்ன அரசனா தேர்ந்தெடுங்கன்னு சொல்லுச்சு. உடனே முன்ன பின்ன யோசிக்காத காட்டு மிருகங்கள் தந்திர நரியோட பேச்சை கேட்டு நரியவே தங்களோட அரசனா தேர்ந்தெடுத்துச்சுங்க. இதை கேள்விப்பட்ட சிங்கம் காட்டு மிருகங்கள் தவறான முடிவு எடுத்து இருக்காங்கன்னு வருத்தப்பட்டுச்சு. இருந்தாலும் இந்த வயசான காலத்துல எதுக்கு பொல்லாப்புன்னு அமைதியா இருந்துடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுக்குள்ள ஒரு சண்டை வந்துச்சு. ஓநாய் கூட்டமும் கரடி கூட்டமும் சண்டை போட்டுச்சுங்க. அதனால காட்டுக்குள்ள இருந்த அமைதியே போயிடுச்சு. உடனே காட்டு மிருகங்கள் எல்லாம் சேர்ந்து புது அரசரான நரிகிட்ட போய் இந்த சண்டைய முடிவுக்கு கொண்டு வர சொல்லுச்சுங்க. இதை கேட்ட நரியும் ஓநாய் கூட்டத்துக்கிட்ட போய் சண்டைய நிறுத்த சொல்லுச்சு. இதை கேட்ட ஓநாய் கூட்டம் ரொம்ப கோபப்பட்டு நரியை அடிச்சு துரத்தி விட்டுடுச்சுங்க. உடனே கரடி கூட்டத்துக்கிட்ட போய் சண்டைய நிறுத்த சொல்லுச்சு. அதுக்கு கரடி கூட்டமும் நரியை அடிச்சு துரத்தி விட்டுடுச்சுங்க. சோர்ந்து போன நரி என்னதான் புத்தி கூர்மையா இருந்தாலும் உடல் பலம் இருந்தாதான் காட்டையே ஆட்சி செய்ய முடியுங்கிறத உணர்ந்துச்சு. உடனே எல்லா காட்டு மிருகங்களையும் கூப்பிட்டு தன்னோட தோல்வியா ஒத்துக்கிட்டு காட்டு மிருகங்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு. இதை கேட்ட காட்டு மிருகங்கள் எல்லாம் இப்ப என்ன செய்யறதுன்னு குழம்பி போயிடுச்சுங்க. உடனே சிங்கராஜா கிட்ட போய் முறையிட்டுச்சுங்க. காட்டு மிருகங்கள் எல்லாம் தன்னை சந்திக்க வந்ததை பார்த்த சிங்கம் நடந்த குழப்பங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. உடனே அதுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. பக்கத்து காட்டுல வாழ்ற தன்னோட தம்பி சிங்கத்தை இந்த காட்டுக்கு வர சொல்லி குரங்கு கிட்ட சொல்லி விட்டுச்சு. உடனே அதுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. பக்கத்து காட்டுல வாழுற